ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. வேர்ல்டு கப் ப்ரிப்ரேஷன் T20 வேர்ல்டு கப் ப்ரிப்ரேஷன்ஸுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். பிச் ரிப்போர்ட்டை பற்றின ஒரு வீடியோவும் பிளேயர்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா வெதர் ஒரு கேம் எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. வெதர் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம்தாங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் பிச் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு வெதர் எந்த அளவுக்கு பவுலருக்கு செட் ஆகும், பவுலருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெதரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெயின். ரெயின் ஒரு மேட்ச்சில் எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெயின் எப்போ வருது அப்படின்றத பொறுத்து நம்மளோட மேட்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ரெயின் பார்த்திங்கன்னா எந்த டைமில் வேணால் வரலாம். மேட்ச் ஸ்டார்டிங் டைமில் வரலாம், மேட்ச்சுக்கு முந்தின நாள் ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெய்யலாம், மேட்ச் விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஃபியூ ஹவர்ஸ் போட்ட அப்புறம் வரலாம், செகண்ட் இன்னிங்ஸில் வரலாம், செகண்ட் இன்னிங்ஸ் பாதிக்கு மேலே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரு மேட்சோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், அது எப்படி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு. ஒன்றும் இல்லைங்க, மேட்ச்சுக்கு முன்னாடியே மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பவுலர்ஸ் சப்போர்ட் பண்ணும். இப்போ அதில் கொஞ்சம் கிராஸஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும். மாய்ஸ்சர் இருந்தாலே, பிச்சில் ஈரப்பதம் இருந்தாலே கண்டிப்பாக அது பவுலர் சப்போர்ட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிச்சில் ஈரப்பதம் எந்த டைமில் வரும் அப்படின்றது தான் இப்போ மேட்டர். இப்போ எந்த டைமில் ரெயின் பெய்யும் அப்படின்றது தான் மேட்டர். ஸ்டார்டிங்கில் ரெயின் பெய்ஞ்சுன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க பவுலர்ஸ் போட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க பேட்ஸ்மேனை. இப்போ ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வருதுன்னா அப்புறம் கஷ்டப்படுத்துவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வருதுன்னா அப்போ கஷ்டப்படுத்துவாங்க. எந்த மாதிரி பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க, ஸ்பேஸ் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்களா, ஸ்பின் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்களா, அதையும் பிச்சை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸ்பேஸ் பவுலர்ஸ் நல்லா போடுவாங்க, அதை கணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுனா சம்டைம்ஸ் அன்ஈவன் பவுன்ஸ் வரும். அன்ஈவன் பவுன்ஸுனாலே எந்த ஹைட்டில் பால் வருதுன்னு தெரியலனால பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் பால் ரொம்ப தண்ணியிலே இருக்குது, அதேமாரி ரொம்ப மழை அதிகமாக இருக்குது, ரொம்ப நாள் பிச்சு ஊறி போச்சு அப்படின்னா பவுன்ஸே ஆகாது. பிச்சு பட்டுச்சுன்னா, பால் பட்டுச்சுன்னா பவுன்ஸே ஆகாது. அது அப்போ அந்த டைமில் பவுன்ஸே ஆகாதுன்னா எல்லாமே ஓரளவு நார்மல் பவுன்ஸாகவோ லோ பவுன்ஸாக வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பந்து பிச்சில் பட்டு கொஞ்சம் ஸ்லோவாகும். அவங்க ஸ்பீடாக வீசினா கூட அதோட ஸ்பேஸ் பிச்சில் பட்டு அது கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் நின்று வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி பால் நின்று வரும். ஸோ அந்தமாரி அவங்க பேட்ஸ்மேன் கணிச்சிட்டாங்கன்னா, பால் நின்று வருதுன்னு கணிச்சிட்டாங்கன்னா அது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக போயிடும். அதுதான் இப்போ நீங்கள் ரெண்டுமே நடக்கலாம். ஒன்று மேக்ஸிமம் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும், சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன் கூட சப்போர்ட் பண்ணும். இது எப்போன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபியூ மேட்சஸ் இதுக்கு முன்னாடி மழை பெஞ்ச மேட்சை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஓரளவு மேட்ச் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கஷ்டப்படுறாங்க பவுலிங்க்கு. பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஒரே பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, சம்டைம்ஸ் வேறு பவுலர்ஸ் மாற்றி விக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த டீமில் ஓட பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, பேட்ஸ்மேனும் கொஞ்சம் அப்படியே இருக்காங்க. அது மேபி இனிஷியலில் விளாண்டதாக கூட இருக்கலாம். இப்போ இது இனிஷியல் 5 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஆஃப் ஆஃப் தி மேட்ச்சுக்கு அப்புறம், ஆஃப் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு அப்புறம் மழை பெஞ்சுதுன்னா இந்த அளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு டாப் பேட்டர்ஸ் ஒரு 1 or 2 or 3 அந்தமாரி பேட்டர்ஸ் யாரை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணி அவங்க கொஞ்சம் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன் சீக்கிரம் அடித்து கொடுத்துட்டு வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட். இதே இன்னொரு டெம்ப்ளேட் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸும் விக்கெட் விடுவோம், செகண்ட் இன்னிங்ஸும் விக்கெட் விடுவோம். அப்போ போத் டீம்லேயும் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ பவுலர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் மேக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸில் தான் மழை பெய்யுதுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓரளவு ஆவரேஜாக ஸ்கோர் இருக்கும். இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் டிஎல் மெத்தடில் ஓவர் ரெடியூஸ் பண்ணால் அப்போ டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணி அது சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், செகண்ட் இன்னிங்ஸ் விளாட்ற அந்த பேட்ஸ்மேனுக்கு, அந்த டீமுக்கு, பேட்டிங் விளாட்ற டீமுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க 5 ஓவருக்கு 70 runs 80 runs அந்தமாரி அடித்தா போதும் அப்படின்ற மாரி வந்துடும். ஸோ அவங்க ஓரளவு, ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, அதில் விக்கெட்டு விழுந்தாலும் அவங்க 70 runs 80 runs அடிச்சிடுவாங்க, ஆனால் வின் பண்ணிடுவாங்க. எய்தர்வே எப்படி போனாலும்
விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கும். ரெய்னி மேட்ச்சில் விக்கெட் விழும். எப்போ இந்த எக்ஸாம்பிளாக பாருங்கள். இது ஒன் டே மேட்ச். இந்த ஒன் டே மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் நடக்கும். இப்போ இந்த வேர்ல்டு கப் ரீசெண்டாக நடந்த மேட்ச் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது. கிட்டத்தட்ட 400+ ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மழை பெய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க, டிஎல் மெத்தடை மைண்டில் வச்சு இந்த டார்கெட்டை சூஸ் பண்ணணுன்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக 200 ரீச் பண்ண முடியுமோ 200 ரீச் பண்ணுவாங்க. மழை பெஞ்சிடும், அது ஸ்டாப் ஆகிடும். இதில் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் வச்சுருந்துருப்பாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க. ஸோ இது ஒன் டைப். அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு மழை வரும்ன்ட்டு தெரிஞ்சிருக்கு. இப்போ இதில் எப்படி டீம் எடுத்திருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபியூ பேட்ஸ்மேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுற ஃபியூ பவுலர்ஸ், அந்த பவுலர்ஸு ஓரளவு இருக்காங்க, பேட்ஸ்மேனும் ஓரளவு இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டாப்பில் இருக்கிற 2-3 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுற பவுலர்ஸ் யாருமே அதிகமாக இருக்க மாட்டாங்க. சப்போஸ் யாராவது ஆல்ரவுண்டரோ இல்லை சம் பேட்டிங் நாலேஜ் உள்ள பவுலரோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளையாண்டுருந்தா அவங்க டீமில் வருவாங்களே தவிர, மற்றபடி செகண்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸ் வரத்துக்கு, செகண்ட் இன்னிங்ஸோட பவுலர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ எந்த மாரி வேணால் போகலாம், மேட்ச் எப்படி வேணால் போகலாம், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு எந்த மாரி பண்ணலாம். சம்டைம்ஸ் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ரெய்னி மேட்ச்னால் ரொம்ப ரிஸ்க் மேட்ச்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ட்ரீம் 11 ரிஸ்க் தான், நம்ம பண்ணுறது எல்லாமே ரிஸ்க் தான். அது இல்லாமல் ரிஸ்க்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர, நார்மலாக நம்ம சேஃபாக விளையாடுறது நமக்கு கிராண்ட் லீக்கில் ஹெல்ப் பண்ணுது. ரிஸ்க்கு மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து ஒரு டீம் மேக் பண்ணால் நமக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹார்ட் கண்டிஷனில் எப்படி ஒரு மேட்ச் ப்ளே ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹார்ட் கண்டிஷன்னா இப்போ ஆஃப்டர்நூனில் எப்படி இருக்கும், இப்போ பிச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடித்து நல்லா ஃப்ளாட் ட்ராக் மாரி இருக்கும், ஈரப்பதம் எதுவுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இனிஷியல் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுவாங்க. கொஞ்சம் போக என்ன ஆகும், ஸ்பின்னர்ஸ்க்கு அதான் வெடிப்பு விட்டுரும், பிச்சு வெடிச்சிடும். பிச்சு வெடித்ததுனால என்ன ஆகிடும், ஓரளவு ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவு டர்ன் ஆகும். ஆனால் ஓரளவு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறவங்க நல்லா ஸ்கோர் அடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உடையலைன்னா செகண்ட் இன்னிங்ஸில் உடையும், அப்போ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் இது ஒரு டெம்ப்ளேட். இனிஷியல் பேட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்பின்னு, இது எல்லா டைமும் ஒர்க் ஆகுதுன்னு கிடையாது, பட் சம்டைம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். இது இல்லாமல் ப்ரீஸ் வருது, அதாவது ஏதாவது மலை பிரதேசங்களோ இல்லை அது இல்லாமல் வேறு ஏதாவது இந்த பீச்சு பக்கத்தில் ஒரு பிச்சு அமைதுன்னா அப்போ அந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ எந்த டைரெக்ஷனில் காற்று அடிக்குதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம ஓங்கிய ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாருன்னா ஓரளவு 6 போயிடும். இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் காற்று அடிக்கிற டைரெக்ஷனில் நீங்கள் ஓங்கி அடிக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக விண்டுக்கு ஆப்போசிட்டாக அடித்தா அது கேட்ச் அதிகமாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான். இப்போ ரீசெண்டாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இதில் நடந்துச்சு, தர்மசாலாவில் நடந்துச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், பாலு நல்லா அடிப்பாங்க. ஆக்சுவலி ஒரு நார்மல் கிரவுண்டு தான் அது, நல்லா அடிப்பாங்க, நல்லா ஏரில் போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா கேட்ச் தான் நிறையா விழுந்துச்சு. எதுக்கு அந்தமாரி கேட்ச் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நல்லா காற்று அதிகமாக வீசிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா காற்று வீசிகிட்டு இருந்ததுனால அடிக்கடிக்கு அவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் பால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பால் கொஞ்சம் இது பண்ணி, அதேமாரி சம்டைம்ஸ் ஒரு சில பேர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ காற்று கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணும், ஸ்விங்க்கு ஹெல்ப் பண்ணும், ஏரில் கொஞ்சம் லைட் மூவ்மெண்ட் கொடுக்கும், அது பேட்ஸ்மேனுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது இல்லாமல் டியூ பற்றி ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டியூ வந்தாலே அது ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு, க்ரிப்பு பண்ண முடியாது, ஸ்பின் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதுவே சம்டைம்ஸ் ரெய்னி சீசனில் கூட நமக்கு இதுமாரி நடக்கும். ரெயினில் ரொம்ப நேரம் ரெயினில் இருந்துச்சுன்னா பால் பிச்சு அன்இவன் பவுன்ஸ் ஆகும், இல்லைன்னா லோ பவுன்ஸ்லேயே வரும். அவங்க ஸ்பின்னர்ஸ்க்குலாம் க்ரிப்பு சுத்தமாக கிடைக்காது, வழுக்கினே போகும். ஸ்பேசர்ஸ்க்கும் பாலோட பொசிஷன் ஒழுங்காக வைக்கவே முடியாது, அதுவும் அந்தமாரி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வெதர் ரொம்ப இம்பார்ட்டன்றதை இந்த ஒரு சில ஃபேக்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
அதாவது வெதரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக மேக்ஸிமம் பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. அதை நம்ம ஓரளவு ஆவரேஜாக ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். வெதர் எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீம் மேக் பண்ணிக்கணும். அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.